உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன சொல்ல? சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. இப்பதான்டா அந்த பையன் வந்திருக்கான், ஓடகிட விட்டுறாங்கடா, பாவம் குழச்சிட்டு ஓட்டும். போதுன்னு சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். எவ்வளோ ஆச்சு தம்பி? 150 ரூபாப்பா. 150 ரூபாயா? நானா தம்பி நம்ம கடை ஓப்பன் பண்ணீங்களே, அழகான பசங்க டிஸ்கவுண்ட் இருக்குப்பா. எனக்கு எவ்வளோ ஆச்சு? உனக்கு 150 ரூபா தான்பா. உனக்கு 150 ரூபாப்பா. உடனே வீட்டுக்குள்ள போங்க, அங்க மேல் ரூம்ல இருக்க லாக்கர் திறங்க. இருக்கு தம்பி, அதை எடுத்துட்டு நேரா திருநெல்வேலி போங்க. நான் திருநெல்வேலி பக்கத்துல போயிட்டு இருக்கேன், அப்படியே ஊருக்கு திரும்பி போங்க. பைத்தியக்கார கூதி. அப்போ பத்திரம் எங்க இருந்துச்சோ அங்கே கொண்டு போய் பத்திரமா வைங்க. ஏழு அவ்வளவு தூரம் போட்டு திரும்பி கொண்டு வந்து அதுலயே வைக்க சொல்றாரு. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்தேன், மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிருக்கோம். கிளம்பு சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. மீ அண்ட் மை ஃபேமிலி வோட் ஃபார் டிவிக்கு. ஓகே, இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட், ஐ டெல். எடுங்க. பச்சோந்தி சிதைக்கப்பட்ட தருணம். 2 பச்சவந்தியில உங்களுக்கு எது வேணும்? எடுங்க. அதுதான் வேணுமா உங்களுக்கு? அப்ப இந்த பச்சவந்தி வேணாமா உங்களுக்கும்? அப்ப அந்த பச்சவந்தி, 2 பச்சவந்தியில எந்த பச்சவந்தி வேணும் உங்களுக்கு? இந்த பச்சவந்தி தான் வேணுமா? என்ன சிஜு, அப்ப உங்களுக்கு இந்த பச்சவந்தி வேணாமா? I need money. I need 200 rupees. So இந்த பச்சவந்தி குழந்தைக்கு கூட தெரியுது. அப்ப இந்த பச்சவந்தி உங்களுக்கு வேணாமா சிஜு? யார வேணா நம்புங்க, தயவு செஞ்சு இந்த இதை மட்டும் நம்பாதீங்க. இது எப்படி வேணாலும் போயிடும், அவ்வளவுதான். இது எப்போ எங்கிட்ட மாறும்னே சொல்ல முடியாது. அப்ப புரியல, இப்ப புரியுது. பெண்களை எதிர்த்து யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு, அதெல்லாம் தட்ட முடியாது. வணக்கம் மக்களே, எங்கள் வீட்டுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இடையில எல்லாருமே பயங்கர அலர்ட்டாக இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு யாராவது வரணும், இவங்களை மீறியே வரணும். அப்படி வந்தாங்கனாக்கா உயிரோடு போவாங்களா எனக்கு தெரியாது. எப்படையாயினும் படைவெல்ல இயலாது. மரியாதையா எந்திரிச்சு போயிரு, இருக்க டென்ஷனு பாட்டில் எடுத்து மண்டையை அடைச்சு போடுவேன். எங்க நெத்தியில தடவத்துக்கு மூக்குல தடவிடுறோம். எது போட்டாலும் வை பண்றது. அண்ணா 2 புரோட்டா பார்சல் கட்டுங்கண்ணா. தம்பி புரோட்டா காலிப்பா. இன்னும் 2 சுட்டு கொடுண்ணா. தம்பி வேற கடையே வருப்பா, போப்பா. வரண்டாங்க அம்மால. இன்னும் 2 சொட்டு கொடுனா. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு. தலைவன் ஏதோ பண்ண போறான். இல்லன்னு சொல்றேன், அந்த வாங்கி குடிச்சு விட்டுட்டாங்க. கிடையாது, குண்டு வீசுறீங்க. என்னடா 2 புரோட்டாக குண்டெல்லாம் வீசுறீங்க? டேய், அவன் செத்துட்டான்டா. ஓகே, எந்த மாத்திரை கிடைக்கல. இல்ல எல்லாம் ஒரு ஆட்சியா? கிடைக்கலங்க. என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது யார்? தீன் சார். அது மாதிரி எங்க யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்க. இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்ன மிரட்டுறாரா பழிக்கிறாரான்னு தெரியலையே. இல்ல கேமரான்னு முன்னாடி இருக்குதா என்னன்னே தெரியல, இல்ல கேமரானாலும் என்னன்னே தெரியலையா என்னன்னு தெரியல. டேக் ஓகே, கேமரா ஆஃப். கேமராவா? சும்மா சார், சும்மா. ஏசி எல்லாம் ஓகே தானே? டார்க் கம்ஃபர்டபிளா இருக்கா?
உங்க 2 பேர் தான் கேக்குறோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்களுக்கு என்னடா கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் பண்ணிட்டு ஏதாவது மாத்த இருக்கீங்க? முடிஞ்சா மாத்தி அமைச்சு தரேன் உங்களுக்காக. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இல்ல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம எங்க இயக்கத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரோட்ல பீ இருக்க தொட்டு பாப்போங்க. ஒரே வார்த்தையோட முடிச்சு விட்டாரு ஆளு. கொஞ்சம் பேய அநியாயமா இருக்கு. ஒரு கிளாஸ் எடுப்பா. கிளாஸ் எடு. அந்த கக்கூஸ் கொஞ்சம் பீ எடுத்து டீயை விட்டு தண்ணி கொண்டு வாங்க. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம் சொல்றாங்க. கார்ப்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்குறது பெருசு இல்ல, அவர்கிட்ட பெர்மிஷன். டிவிகே நெக்ஸ்ட் மாநாடு அங்க அடிக்குது பாரு, அது எடு. ஹலோ தம்பி, நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 எரிட்ரியா வேரியாடி. 6 பசங்க ஒரு பொண்ணு போட்டா என்ன ஆகும்? புரியல. மச்சான், நீ ஸ்கூல் அண்ட் காலேஜ் போய் என்னடா பண்ண? நீ பள்ளியோட போய் நீ என்னடா பண்ண போற? நீ பள்ளியோட போய் என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சார விலை ஏத்திருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏத்திருக்கீங்க, சொத்து வரி, வீட்டு வரி ஒட்டுமொத்தமா ஏத்தி வச்சிருக்கீங்க. சாமானியோட வலியும் மொழியும் புரியாத ஒரு திமுக கொடுத்த வாக்குறுதி. மைதாச்சு. கரெக்ட், இதேதான். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. என்னதுடா அது? அந்த மாடுக்கு பதிலா இந்த மாடா? அது சின்ன பையனோட மாடு நினைக்கிறான். அவன் பாரு, அவன் இயக்கத்தோட பாக்குறான். அவன் வேற என்னங்கடா வர வர எப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன என்ன எழவி அது? கலந்து பயல ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிட்டு என்ன கரெக்ட் பயல. கோயில் நினைச்சா இல்ல கோரம் பீச் நினைச்சா? சேப்ப நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சிட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதா. 2026 எலெக்ஷன் மோட்டிவேஷன். இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 தரமா இருக்கும், அடுத்த 2 அதை விட தரமா இருக்கும். ஜெயிக்கணும்டா மகனே, ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல மாலை மறுவாதி எல்லாம். நீ விளையாண்டு கழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்தா பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துரு எனக்கு நாண்டு கட்டி சாகலாம்டா. லாஸ்ட் ஒன்று அல்டிமேட். உங்களை தாண்டா நம்பி இருக்காரு, கை விட்டுறாதீங்கடா யாரும். புரியல. ஸ்மார்ட் பாய். விவரமா சொல்லுமா. ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒட்டல, சும்மா ஒட்டல ஒட்டல. பா என் ஃப்ரெண்டு பா கல்யாணத்து 10 ரூபாய்க்கு சொன்னாங்க. கல்யாணம் குடும்பத்தோட வந்துடணும், கன்ஃபார்ம் வந்துடணும். சரிப்பா, வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சே, நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பையன்காரான். அவனுக்கும் இது மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்காதா? இன்னும் இன்னி ஒரு மாசத்துல சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஜாம் கல்யாணம் பண்ண. சமந்தா மாதிரி நான் அவரோட மைண்ட் வயசு தான் நினைச்சேன். எந்திரா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் பொம்பளை அப்படின்னு இருக்க. நாம் தமிழர் உங்களுக்காக தான். தமிழர் முதல் ஓட்டு நாம் தமிழர் இருக்கேன், கடைசி வரைக்கும் நாம் தமிழர் தான். கடைசி ஓட்டு கடைசி உயிர் இருக்க வரைக்கும் நாம் தமிழர் தான். வேற எங்கேயும் போறது கிடையாது, நாம் தமிழர் தான். தம்பியும் கூட இருக்கவங்க தினம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகும். தம்பி, நானும் படுத்தா அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணனே பைத்தியம்.
குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா. என்னடா பண்றீங்க? இவங்களுக்கு இது தேவைதான். அது யார் எடிட் பண்ணான்னு தெரியல. வெரி ப்ரோனி. இவங்கெல்லாம் அந்த 200 ரூபா கேஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? நீ 2 பேரும் உண்மையிலேயே ஆம்பளை தானா? இது உங்க 2 பேருக்கு குஞ்சு இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அவ்வளவுதான். வசதி ஆயிடுவே. பாக்கெட் சினிமா என்னடா கேமரா வாங்கிட்ட போல இருக்கு. வசதி தான். வசதிதான். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆயிடுவேன். ஒரு கேமரா விட வசதிதான். இனிமேல் ஈவெண்ட்லாம் பண்ணி லட்சமா சம்பாரிச்சு அங்க தெரிஞ்சு ஒரு பிளாட், அதுல வில்லா மாதிரி ஒரு வீடு கட்டுவேன். கட்டிட்டு ஆடி BMW போவா. வாடா மச்சான்னு கூப்பிட்டா கூட காரை விட்டு இறங்காம ஜன்னல் மட்டும் ஓபன் பண்ணி என்னடா அப்படின்னு கேட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். வசதியே ஆயிடுவேன். இதுக்கப்புறம் வாடகைக்கு எடுத்துன்னு வந்தேன்டா. வாடகைக்கா? ஆமாடா. அப்பதான் உனக்கு அப்ப இதா இருக்கும். வாங்கிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். பிரியப்பா, வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே? அதெல்லாம் வாங்காத. அதான் வயிறு இருக்கே. டேய், எடுத்து வாங்கடா பொங்கலப்போ. என்னது பாக்கெட் ஐபோன் மாதிரி தெரியுது? நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.